ஹாய் கைஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி தமிழ். நான் தான் உங்கள் பிரவீன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், போன வாரத்தில் நம்ம இந்தியாவில் நடந்த கொடூரமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி பேசலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கிறப்ப கண்டிப்பாக இதை பற்றி பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சரி இதை பற்றி தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் எனக்கு புரியவே இல்லைங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா, நம்ம சட்டம் கொண்டு வரப்பட்டப்போ ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு கொண்டு வரப்பட்டது. எதை அடிப்படையாக அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா, 100 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. எப்படி? 100 பேர், அதாவது 100 குற்றவாளிகள் தப்பிச்சு போனாலும் சரி, ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாது. இதை மையமாக வச்சுட்டு தான் நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் வகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் எது உண்மை எது பொய்? அதாவது இந்த ஸ்லோகனை 2ஆக பிரிச்சுக்குங்க. அதில் எது உண்மை எது பொய் நான் சொல்லட்டுங்களா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ நடந்துட்டு இருக்க விஷயத்தை பற்றி பார்க்குறப்ப 100 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் அப்படிங்கிறது வந்து உண்மை. ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதும் உண்மை. என்னடா எது உண்மை எது பொய்ன்னு கேட்ட, இப்போ 2ஐயும் உண்மை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா, 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், சட்டத்துள்ள ஓட்டையை வச்சு தப்பிச்சிட்றாங்க, அது உண்மையாயிருச்சுங்களா? ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது, அதுவும் உண்மைதான். எப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா, அந்த நிரபராதியை கொண்டுடுறாங்க, சரிங்களா? அவன் வந்து செத்து போயிடுறான். தப்பு பண்ணவன் சந்தோஷமாக இருக்கான், தப்பு பண்ணாதவன் செத்து போயிடுறான். இன்னொரு விஷயம், இது ஒரு விஷயம், சரிங்களா? இன்னொரு விஷயம், நம்ம சின்ன குழந்தையா இருக்கிறப்ப சரி, இல்லை கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமும் சரி, நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறப்ப அப்பா அம்மாட்ட அடம் பிடிச்சு, ஸோ இந்த அடம் பிடிச்சு அப்படிங்கிறது தான் போராட்டம், சரிங்களா? ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த அடம் பிடிச்சு நம்ம ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்கிறோம். அந்த விஷயம் நடந்தால் மட்டும்தான் அந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து கைவிடுறோம் நம்ம. இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு போன வாரத்தில். அந்த விஷயத்துக்கான ஜஸ்டிஸ் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னும் கிடைக்கல. அப்போ கூட நம்ம வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்டை கைவிட்டுறோம். ஏன்? இல்லை, நான் இப்போ சொல்கிற விஷயம் எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்ல போகிறேன். அப்போ வந்து யோசிப்பீங்க, ஓ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு கூட சில பேர் வந்து யோசிப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா, அந்த விஷயம் கொல்கத்தாவில் ஒரு 31 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் டாக்டர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிஜியில் வந்து 2nd இயர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரேப் பண்ணி கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் யாருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியறதுக்கும் வாய்ப்பு இல்லை. சில பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் என்னமோ நடந்துட்டு போகுது, எப்பயும் போகிறது தானே, 100 குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி இதுதான், என்ன மறதி, எப்பயும் நடக்கிறது தானே, நம்ம நாட்டில் என்ன தண்டனையாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க. இந்த விஷயம் படிக்கிறப்ப தான் எனக்கு புரிஞ்சுது எவ்வளோ கொடூரமான விஷயம். நம்ம எப்படி இருக்கோம், நாளைக்கு வேறு நம்ம வந்துட்டு இந்த லட்சணத்தில் 78வது சுதந்திர தினத்தை வேறு கொண்டாட போகிறோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கொல்கத்தாவில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ட்ரைனிங் போகிறப்ப 36 மணி நேரம் கண்டினியூஸ் டியூட்டி, அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். 36 மணி நேரம் அப்படிங்கிறப்ப 1.5 நாள் வந்துட்டு கண்டினியூஸாக டியூட்டி பார்க்குறாங்க. டியூட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு டியூட்டி பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல அக்கமடேஷன் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை. அந்த அக்கமடேஷன் கொடுக்காததுனால வந்த விளைவு தான் இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட். அதாவது பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு 36 மணி நேரம் டியூட்டி பார்த்துட்டு சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சரி நீங்கள், அதாவது 3 பேர் போயிருக்காங்க, சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் சரி அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து நாங்கள் டியூட்டி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த பொண்ணு வந்து ரெஸ்ட் எடுக்க போயிருக்காங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எந்த இடமும் இல்லை. இத்தனைக்கும் அதோட ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், சரிங்களா, மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரெயினி டாக்டர் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கான அக்கமடேஷன் கொடுக்கப்படலை. அந்த அக்கமடேஷன் கொடுக்காதங்காட்டி இவங்க போயிட்டு அந்த காலேஜில் 3வது ஃப்ளோரில் இருக்க ஒரு ஆடிட்டோரியமில் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா காலையில் 3 மணி, 4 மணிக்கு ஒருத்தன் வந்து உள்ளே போகிறான், 4:45க்கு வெளியே வந்துடுறான். 5 மணிக்கு இது கூட்டுறக்கு போன அந்த சுத்தம் பண்ண போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு வந்து சொன்னது என்னென்னா, ஒரு பொண்ணு வந்து அரை நிர்வாணமாக செத்து கிடக்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் காலேஜ் டீன்ஸ் வராங்க, ப்ரொஃபஸர்ஸ் வராங்க, போலீஸ் வருது, எல்லாம் என்கொயரியெல்லாம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் கழித்து ஒருத்தன் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அது யார் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஷாக் ஆயிடுவீங்க.
அந்த ஹாஸ்பிட்டல்லையே ஒருத்தன் வந்துட்டு வாலண்டியராக, சிவிக் வாலண்டியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், அப்போ வந்து என்ன சொல்கிறது, இந்த புரோக்கர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு தேவையான ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்கறது, மருந்து மாத்திரைங்கெல்லாம் போய் வாங்கிட்டு வாங்கன்ட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவன் வந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு, சரிங்களா, அந்த ஹாஸ்பிட்டல் வராண்டாலேயே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே தண்ணி அடிச்சுட்டு ஃபுல் போதையில் அந்த ஆடிட்டோரியம்குள்ளே போயிட்டு, இந்த பொண்ணு வந்து ஸ்பெக்ஸ் போடுவாங்க, அந்த ஸ்பெக்ஸை ஓங்கி குத்தியிருக்கான். குத்துனதில் அதோட கண்ணில் ஏறிடுச்சு. கையால் உடச்சி, வாயெல்லாம் உடச்சி, ரேப் பண்ணி கொடூரமான முறையில் கொண்டிருக்கான். இது வந்துட்டு விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வருது. அந்த 6 மணி நேரம் விசாரணை நடந்தது பார்த்தீங்களா, அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, போலீஸாக சேர்ந்து யார் இதை பண்ணதுன்னு சொல்லி தேடிட்டு இருந்திருக்கான். இவன் இந்த கொலையும் பண்ணிட்டு தேடி இருக்கான். இப்போ இவன் எப்படி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போனான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த 4 மணிக்குள்ளே போனால் 4:45 வெளியே வந்தான்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு 2 மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கான். என்னென்னா, அவன் அடித்து கொன்னப்போ ரத்தக்கரையாக இருக்குது. ஸோ இவன் போய் அவன் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு திரும்பி வந்திருக்கான். அப்போ என்ன ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் அப்படின்னா, அவனோட ஸ்லிப்பரில் அந்த பொண்ணோட ரத்தக்கடை பறிஞ்சிருக்கு, அதை மறந்துட்டான். ப்ளஸ் அவன் உள்ளே போகிறப்ப ப்ளூடூத் வந்து மாட்டியிருக்கான், வெளியே வரப்போ ப்ளூடூத் இல்லை. ஸோ இந்த ப்ளூடூத் வந்து அந்த பொண்ணுக்கு பக்கத்துலேயே கிடந்திருக்கு. அந்த ப்ளூடூத் எடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க இவன் தான்ட்டு. ப்ளஸ் அவனோட ஸ்லிப்பரில் அந்த பொண்ணோட ரத்தக்கரை இருந்திருக்கு. டெஸ்ட் பண்ணப்போ அந்த பொண்ணோடது தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இவ்வளவும் நடந்ததுக்கப்புறம் அவன் சொன்ன ஒரு விஷயம் என்ன கேட்டிங்களா? ஆமாம், நான் தான் பண்ணினேன். அதாவது 6 மணி நேரம் கழித்து கண்டுபிடிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறான், ஆமாம் நான் தான் பண்ணினேன்ட்டு. பண்ணினப்பயே அவனுக்கான தண்டனை வந்து கொடுக்க வேணும். போட்டு தள்ளிடு, சரிங்களா, நான் வேறு எதுவுமே கேட்கல. அவனை வந்து போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். இப்போ வந்துட்டு அந்த பொண்ணு செத்துருச்சு. செத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுறீங்களோ அது வேறு விஷயம். அவனை கூட்டிகிட்டு போய் என்னடா பண்ண போகிறீங்க? அவன் தான் நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கான தண்டனையை அப்பயே கொடுத்து முடிச்சிட வேண்டியது தானே. இதில் ஒரு காமெடியான விஷயம் என்னென்னா, அந்த காலேஜ் டீன் இருப்பார் பார்த்தீங்களா, பிரின்சிபல், அவர் சொல்லியிருக்காரு, இந்த பொண்ணுக்கு நைட்டில் அங்கே என்ன வேலை, அங்கே எதுக்கு சுற்றிட்டு இருந்திருக்கா? ஏன்டா நீ கொடுக்க வேண்டிய அக்காமடேஷனை ப்ராப்பராக கொடுத்துருந்தீங்கன்னா இவங்க எதுக்கு அங்கே போய் தூங்க போகிறாங்க? இந்த கண்ட நாய் எல்லாம் வந்து இப்படி பண்ணி அந்த பொண்ணோட லைஃப், அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா 12வது முடிச்சதுக்கப்புறம் நீட்டுக்கு படித்து நீட்டில் செலக்ட் ஆகி எம்பிபிஎஸ் முடிச்சு, எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் 2 இயர்ஸ் பிஜிக்கு படிக்கணும், சரிங்களா. அந்த பிஜிக்கு ஒரு நீட் வைப்பீங்க, அதையும் கிளியர் பண்ணி 2 வருஷம் கரெக்டாக முடிக்கிறப்ப நம்ம ஒரு லைஃப்பில் செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த பொண்ணோட லைஃப்பை ஒருத்தன் முடிச்சிட்றான். இப்போ நம்ம உட்காந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிருக்கோம். நம்ம சைடில் யார் யார் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். வெறும் டாக்டர்ஸ், நர்சஸ், அப்புறம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. மற்ற யாராவது போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணோமா? காலமாடு, சரிங்களா, ஜல்லிக்கட்டு பேன் பண்ணப்போ எல்லோரும் ஒன்று கூடி ப்ரொட்டஸ்ட் பண்ணோம். இந்த விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ரொட்டஸ்ட் பண்ண போகிறோமா இல்லை வேடிக்கை பார்க்க போகிறோமா? ப்ரொட்டஸ்ட் பண்ணணுன்னா ஒரு விஷயங்க, நம்மளுக்கு அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடச்சிதுன்னா அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதை நிறுத்தலாம். அந்த சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ப்ரொட்டஸ்ட்டை நிறுத்தணும்னா அதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை. என்ன ஒரு மோட்டிவில் வந்து நம்ம வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணமோ அந்த மோட்டிவ் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரொட்டஸ்ட் கைவிடுறோம். அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணுக்கு செய்கிற அநீதியத்தை நான் வந்து இதை நினைக்கிறேன். நாளைக்கு 78வது சுதந்திர தின விழா. நம்ம நாட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும் நைட்டில் தான் சுதந்திரம் கொடுத்தாங்கன்ட்டு. இப்போ ஒரு விஷயம் இன்னைக்கு நைட்டு வந்து பண்ண போகிறாங்க, சரிங்களா. என்னென்னா, த நைட் இஸ் அவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் இருக்க, அதாவது அந்த கொல்கத்தா பகுதியில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே, லேடிஸ் எல்லாருமே, முக்கியமாக பார்த்தீங்கன்னா லேடிஸ், சரிங்களா, உமன், த நைட் இஸ் அவர்ஸ், ரீக்ளைம் த நைட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க இன்றைக்கி நைட்டை. பார்ப்போம் எவ்வளோ பேர் வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்க்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு. இப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா, அந்த டாக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, கடவுளுக்கு அடுத்தபடியாங்க. நம்ம கோயிலுக்கு போய் வேண்டுவோம், சாமி இவங்களை காப்பாற்று அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம கையெடுத்து கும்பிட்ற ஒரு நடமாடும் தெய்வம் அப்படின்னு சொல்லி இப்போ கேட்டிங்கன்னா டாக்டர்ஸ் மட்டும்தான். ஆனால் இப்போ நடந்திருக்கிற விஷயம் அந்த டாக்டர்ஸ்களுக்கு தான் ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். இப்படியெல்லாம் ஒரு விஷயம் வந்து நடக்குமா அப்படின்னு யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு கூட நம்ம நாட்டில் நடக்குது. அப்படிங்கிறப்ப எல்லாருமே சொல்லுவீங்க, டாக்டர்ஸ் என்னடா ஜாலியான லைஃப்பை நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு. எஸ், சம்பாதிக்கிறாங்க தான், அதை நான் வந்து குறை சொல்லவே இல்லை. அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க.
36 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்ய முடியுமா? நம்மளால முடியாது. அவங்க பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை லீட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப என்ன மாதிரியான ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறத அட்வைஸ் பண்ணுறவங்க அப்படி வாழ்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை. பிறருக்கு சொல்கிறாங்க, தன்னோட உடம்பை கெடுத்துக்கிட்டு பிறரோட உடல் நலத்தை காக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி டாக்டர்ஸ்க்கு நம்ம வந்து செக்யூரிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணி ஆகணுங்க. எய்தர் ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரிங்க, ஹாஸ்பிட்டல் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு அந்தந்த ஹாஸ்பிட்டலோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு டாக்டர்ஸ்க்கு இனிமேல் எந்த ஒரு வன்முறையுமே அவங்க மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாது. சப்போஸ் அப்படி யாராவது ஹராஸ்மெண்ட் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கான தண்டனை அப்பயே கொடுக்கணும். அந்த தண்டனையை கொடுத்து அவங்களுக்குள்ள அந்த பயத்தை கொண்டு வரணும். ஸோ இதுதான் நான் வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குற ஒரு விஷயம். அதுக்கு நிறைய காசு செலவாகுமே, போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹையஸ்ட் டேக்ஸ் பேயர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா டாக்டர்ஸ் மட்டும்தான். ஏன்னா அந்தளவுக்கு சம்பாதிக்கிறாங்க, அந்தளவுக்கு டேக்ஸும் வந்து பே பண்ணுறாங்க. ஸோ அந்த டேக்ஸில் ஏதோ கொஞ்சம் ஒரு 10% ஆச்சு இவங்களோட வெல்ஃபேருக்காக யூஸ் பண்ணி அவங்களுக்கு இனிமேல் எந்த ஒரு ஹராஸ்மெண்ட்டும் நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா கவர்மெண்ட்டுக்கிட்டையும் என்னோட ஒரு ரிக்வெஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம உயிரை காப்பாற்றுகிறவங்களுக்கு அவங்களுக்கு உயிருக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க தான், இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் ஷிஃப்ட்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அங்கே வேலையும் செஞ்சுட்டு வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு தென் இங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டுக்கிறவங்க போய் அந்த ஷிஃப்ட்டுக்கு போகிறாங்க. அப்படி ரொட்டேஷன் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சும்மா இருக்கோம்ல, நம்ம என்ன பண்ணுறோம், கூலி வேலைக்கு போகிறவங்க கூட காலையில் 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடுறோம். ஆனால் ஒரு டாக்டர் அப்படி ஏதாவது நேரங்காலம் பார்க்க முடியுமா? இல்லை. எப்போனாலும் என்ன எமர்ஜென்சினாலும் போய் பார்த்தே ஆகணும். ஸோ அவங்களுக்காக இந்த சுதந்திர தின விழா ஒரு சுதந்திரமான நாளாக மாறுமா? வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்குவோம். இந்த ப்ரொட்டஸ்ட்டில் அவங்க மட்டும்தான் கலந்துக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லைங்க, மனுஷனாக இருக்கிற எல்லாருமே கலந்துக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஹைகோர்ட் வந்துட்டு அந்த என்ன சொல்கிறதுங்க, அந்த ஒரு கேஸை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப அதே பிரின்சிபல் சொல்லியிருக்காரு, என் பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு, அதுக்கு பிராய்ச்சித்தமாக நான் இந்த வேலையை விட்டு போகிறேன் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி விசாரிக்கிறப்ப என்ன சொல்லியிருக்க, அந்த பொண்ணு எதுக்கு அங்கே நடந்து போனான்னு சொன்னேன். இப்போது அந்த பொண்ணு வந்து என் பொண்ணு மாதிரி, இப்படி நடந்ததுக்கு பிராய்ச்சித்தமாக நான் அந்த வேலையை விட்டு போகிறேன் அப்படின்ட்டு. இதில் வெறும் காலேஜ் மேலே மட்டும்தான் என்ன சொல்கிறதுங்க, நம்ம வந்து குற்றம் சுமத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லைங்க. இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலேயும் குற்றம் சுமத்தப்படணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா, அவன் வாலண்டியராக சேர்றது வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் அவன் வாலண்டியராக இருக்கான். சரிங்களா? அவனோட பேக்ரவுண்ட் செக் பண்ணாமல் அவனை அலோவ் பண்ணது வந்து, அப்பாயின்மெண்ட் பண்ணது வந்து தப்புங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா, அவனுக்கு கிட்டத்தட்ட 3 கல்யாணம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் மேரேஜில் அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கா, இவன் வந்து என்னை ரொம்ப வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டான். தென் செகண்ட் மேரேஜ்லேயும் அதே ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கான், அந்த பொண்ணு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுச்சான். தேர்டு மேரேஜில் இப்போ இருந்துகிட்ருக்கான். இந்த தேர்டு மேரேஜில் அந்த பொண்ணுக்கு நடக்க வேண்டிய ஹராஸ்மெண்ட் இந்த டாக்டருக்கு நடந்து அந்த டாக்டரை கொன்னுட்டான். ப்ளஸ் இவன் வந்து கிக் பாக்ஸிங் தெரிஞ்சு வச்சுருக்கான். ஸோ அந்த அடித்து துன்பப்பட்டது எல்லாமே வந்துட்டு ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். இப்போ இவனை கூட்டிகிட்டு போய் சிபிஐக்கு வந்து விசாரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கரெக்டாக தப்பா? அவன் தான் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிட்டான், போட்டு தள்ளிடலாம். என்ன நம்ம சட்டம் சொல்லுதுன்னா, சப்போஸ் அவன் வந்து தப்பு பண்ணலை, வேறு யாருக்காச்சும் அவன் வந்து அப்ரூவராக மாறுறான், அவங்களுக்கு பதிலாக ஆஜராகிறான் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறது? போட்டு தள்ளிடுங்க. இப்படி நம்ம பண்ணோன்னா மட்டும்தான் இதுக்கு மேலே யாரும் அப்படி வந்து ஆஜராக மாட்டாங்க. ஒரு 4 கேஸில் இப்படி ஆஜராகிறவங்களை சுட்டு கொண்டுட்டாங்கனாவே அதுக்கப்புறம் யாருமே இன்னொரு தப்பு பண்ணவனுக்கு ஆதரவாக ஆஜராக மாட்டாங்க. அந்த ஒரு பயம் வந்து நம்ம மக்கள் மத்தியில் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் இனிமேல் தடுக்கப்படும். இது கரெக்டான டைமுங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 78வது சுதந்திர தினம் இன்றைக்கி நைட்டு நம்ம வந்து கொண்டாட போகிறோம். அதை கொண்டாடணுமா வேண்டாமா அப்படிங்கிறது இன்றைக்கி நைட்டு நடக்க போகிற அந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் வந்து தெரியும். அவங்களுக்கு வழங்க போகிற நீதியில் வந்து தெரியும். எல்லோரும் வெயிட் பண்ணுவோம், அந்த பொண்ணுக்காக வேண்டிக்குவோம். இனியும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாதுன்னு, நம்ம சட்டங்கள் கடுமையாக்கப்படணும்னு இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு ஆதரவு அளிப்போம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.